விரும்புகிற வண்ணமாய் எங்களுடைய வாழ்க்கை காணப்படுவதற்கு எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். காலை வேளையில கர்த்தர் உங்களை பார்த்து சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் எங்கள் ஆராதனைக்கு வரவேற்கிறோம். அப்பா, நீர் எங்க வாழ்க்கைக்கு போதுமானவராய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி. நீர் வாருமே சொல்லுவோமா? இந்த ஆண்டை நிறைவான ஆவியானவர் எங்களை நீர் நடத்துங்கப்பா. எங்கள் குறைவுகளை மாற்றி நிறைவாய் நடத்துகிற தேவன். இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக நாங்கள் உங்களை வரவேற்கிறோம்ப்பா. இத்தனை ஆண்டுகளாக நாங்க எங்களை நடத்தி முயற்சி செய்து ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் பார்த்த இந்த ஆண்டு பழைய ஆண்டுகளை போல அல்ல. இந்த புதிய ஆண்டு உங்களை வரவேற்று நீர் விரும்புகிற வண்ணமாய் எங்களுடைய வாழ்க்கை காணப்படுவதற்கு எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்.
இந்த புதிய ஆண்டின் ஆராதனை எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக ஒரு மாற்றத்தை கொடுப்பதாக. ஆண்டவரே, உம்முடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றவண்ணமாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை தருகிறதாய் காணப்பட நீர் எங்களையே மாற்றுவீராக. உம்முடைய பரிசுத்த கரத்திற்குள்ளாய் தருகிறோம். நீர் மகிமைப்படுவீராக. நீர் மகிமைப்படுகிறதற்காய் நன்றி. நன்றி. கடந்த ஆண்டை முழுவதுமாய் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல் பாதுகாத்திருக்கிறார். எத்தனையோ நமக்கு வேண்டியவர்கள், விரும்பினவர்கள், ஆசைப்பட்டவர்கள், குடும்பத்தை சார்ந்தவர்கள், நேசித்தவர்கள், நண்பர்கள், உற்றார் உறவினர்களை இழந்த ஆண்டாக கடந்த ஆண்டு காணப்பட்டாலும் இந்த ஆண்டு நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவன் நம்மை வெற்றிகரமாக இந்த ஆண்டை முன்பதாய் கடந்து செல்வதற்கு உரிய எதிர்பார்ப்போட நம்ம இந்த ஆராதனை வேளையை தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவருக்காக நாங்கள் ஆராதிக்கும் போது எங்களோடு சேர்ந்து கவனிக்கிற நீங்களும், இதை லிசன் பண்ணுகிற நீங்களும் சேர்ந்து ஆராதிங்க. உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு பெரிய ஒரு புதிய சாப்டரை, புதிய ஆரம்பத்தை உங்களுடைய வாழ்க்கையில தருவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே என்கிறதான பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோம். இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபினேசரே, நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. அல்லேலூயா. சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. யோர்தானும் யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் சாபபிசாசின் சோதனை போதிலும் அவர் நாமத்தினால் நம்மை அகற்றுகிற தேவன். சாபபிசாசின் சோதனை போதிலும் இயேசு நாமத்தில் அகற்றியவர். இயேசு நாமத்தில் அகற்றியவர். ஸ்தோத்திரிப்போம் நாமே. சொல்லுவோமா? உங்களுடைய நாமத்தில் நாங்கள் ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிற ஆண்டாக கர்த்தரின் ஆண்டை மாற்றுவாராக. செய்யை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. செய்யை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. மகத்தான கிருபை என் மேலே, மகத்தான கிருபை
அற்பமானாலும் முடிவு குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லாம் குறைவுகள் நிறைவாகட்டும், என் வறட்சிகள் செழிப்பாகட்டும், எல்லா வறட்சிகள் செழிப்பாகட்டும். புது கிருபை அப்பா, உங்க கிருபையினாலே நிரப்புங்க ஆண்டவரே. Yes Lord, உன் கிருபை தாரும் தேவா, உன் பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய வெட்கத்திற்கு பதிலாக நன்மையை தருகிற தேவன் என்னை நிரப்பும். வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும், கண்ணீருக்கு பதிலாக என் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை வெட்கப்பட்ட இடத்துல நன்மையினால் நிரப்புகிற தேவன், கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தருகிற தேவன். இந்த ஆண்டு நீங்க வெட்கப்பட்ட இடங்களில நன்மை தருகிற ஆண்டாக, ஆனந்த களிப்பை தருகிற ஆண்டாக கர்த்தர் உங்களுக்கு மாற்றி தருவாராக. புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும். சவால்கள் சந்தித்திட, சவால்கள் சந்தித்திட, இந்த உலகத்தை ஜெயம் எடுக்க இந்த ஆண்டுல நீங்கள் வைத்திருக்கிற ஒவ்வொரு ஓட்டத்தையும் பொறுமையோடு ஓட கிருபை செய்தப்பா. உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, சமாதானம் நான் பெற்றிட உன் கிருபை என்னை நிரப்பும், புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், என்னை நிரப்பும். நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா. வெட்கப்பட்டு போவது உங்களை பார்த்துதான் இந்த வேளையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு உனக்கு விரோதமாய் எழுப்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. வாக்குத்தத்தமாய் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு விரோதமாய் வருகிறவர் உங்களை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். உன்னை நம் தலைகளை உயர பண்ணுகிற தேவன், நம்மளுடைய கொம்புகளை உயர்த்துகிற தேவன். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுவோமா விசுவாசத்தோடு, இந்த ஆண்டு நான் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு புலம்பலை களிப்பாக, புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் நிரப்புகிறீர். புலம்பலை களிப்பாக பாத்திரம் நிரம்ப
துதிப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். நன்றி தகப்பனே, தகப்பனே நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு. ஏன் தெரியுமா? நம்மளுடைய கொம்புகளை உயர்த்துகிற தேவன், நம்மளுடைய தலைகளை உயர்த்துகிறவர். வெட்கப்பட்டு போவதில்லை. என் கொம்பை உயர்த்தினீரே, என் காலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நஷ்டங்கள் வந்தாலும் இழப்புகள் நேர்ந்தாலும் நிந்தைகள் சூழ்ந்தாலும் இழந்ததை திரும்பவும் தருவேனா, இழந்ததை திரும்பவும் தருவேனா. குடும்பமே இகழ்ந்தாலும் உறவுகள் பழித்தாலும் எதிர்த்தாலும் உன்னோடு என்றுமே இருப்பேனா, உன்னோடு என்றுமே இருப்பேனா. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான நன்மைகளை தருவேனா, இரட்டிப்பான நன்மைகளை தருவேனா. நஷ்டங்கள் வந்தாலும் இழப்புகள் நேர்ந்தாலும் நிந்தைகள் சூழ்ந்தாலும் இழந்ததை திரும்பவும் தருவேனா, இழந்ததை திரும்பவும். நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை, இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். என் மகனே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை. குடும்பமே இகழ்ந்தாலும், குடும்பமே இகழ்ந்தாலும் உறவுகள் பழித்தாலும் உலகமே எதிர்த்தாலும் உன்னோடு என்றுமே இருப்பேனா, உன்னோடு என்றுமே இருப்பேனா. வெட்கப்பட்டு போவதில்லை என் மகளே, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை என் மகளே, வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி. சொல்லுமா தகப்பனே, உமக்கு நன்றி ஐயா. ஏசையா, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் கொம்பை உயர்த்தினீரே, என் காலையை அப்பா எங்களை உயர்த்துகிற தேவன், எங்களை தலை குடிய வைக்காத தேவன் அப்பா. நாங்க வெட்கப்பட்டு போவதில்லை, உம்மை நம்பி இருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லப்பா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில வெட்கத்தை அனுபவித்த காலங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஆண்டவரை நம்பி இருக்கிறவர்களுடைய தலைகளை நிமிர பண்ணுகிற தேவன் என்பதை அவர் உறுதி செய்வதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். சந்தோஷத்தோடு, உற்சாகத்தோடு, விசுவாசத்தோடு சொல்லுங்க, என் வாழ்க்கை வெட்கத்தை மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய சந்தோஷத்தை பார்க்கிற நாட்கள் என்பதை உற்சாகமாய் சொல்லுங்க. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு
கழிப்பாக மாற்றுகிற தேவன். இத்தனை ஆண்டுகளாக நாம் வெட்கத்தை அனுபவித்திருக்கலாம், நிந்தையை அனுபவித்திருக்கலாம், குடும்பத்தினரால் ஒதுக்கப்பட்ட நிலைமையாய் இருந்திருக்கலாம். இந்த ஆண்டு கர்த்தர் சொல்லுகிறார், அவரை நம்பி இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையை அதிசயமாக ஆச்சரியமாய் வழி நடத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். இவ்வளவு நாள் நம்ம வாழ்க்கையை நாம வச்சிருந்தோம். இந்த ஆண்டு ஆண்டவருடைய கரத்துல கொடுப்போமா? உங்க விருப்பத்தின்படி எங்களை நீங்க மாற்றுங்கப்பா. அநேக எதிர்பார்ப்புகள் என்னுடைய வாழ்க்கையில இருந்துச்சு. ஆனா எதுவுமே என் வாழ்க்கையில நான் நினைச்சபடி நடக்கல. ஆனா இந்த ஆண்டு நீங்க என் வாழ்க்கையில வைத்திருக்கிற எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற ஒரு ஆண்டாக மாற்றுங்கப்பா. என் எதிர்பார்ப்புகளை விட மேலாக உங்க எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டை கர்த்தர் எங்களுக்கு மாற்றி தருகிறதற்காய் நன்றி. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. தேவைகளை சந்திக்கிறவர் அப்பா, என் தேவை எல்லாம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் எதிர்பார்ப்புக்கு மேலாக, என் எதிர்பார்ப்புக்கு மேலாக தருகிற ஆண்டு. ஓ ஜீசஸ், செய்பவரே, பதில் தருவீரே. யெகோவா ஈரே, எனக்கு எல்லாம் தீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீ. நம்மளுடைய தேவைகளை சந்திக்கப்படுகிற ஆண்டாக, நம்மளுடைய வேண்டுதல்களை நிறைவேறுகிற ஆண்டாக கர்த்தர் மாற்றி தருகிறார். நாம் செய்ய வேண்டியது அவரை மாத்திரம் நம்ப வேண்டும். நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் இயேசு ஒருவரை. என் பாதையெல்லாம் அந்தகாரோ, வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தால், வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றால், என்னை தேற்றுவதற்கு மாத்திரம் நான் நம்புவப்பா. கடந்த ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதி
இருண்டது போல இனி எப்படி முன்பதாக கடந்து செல்ல முடியும் என்கிறதான ஒரு பெரிய வேதனையோடு காணப்பட்டது. அந்த நேரத்தில் என்னை தைரியப்படுத்துகிற ஒரு வார்த்தை, உலகத்தின் உறவுகளுக்கு லிமிட்டேஷன் இருந்தாலும் அதற்கு பார்ப்பட்ட விதத்தில் நம்மை நேசிப்பதை மாத்திரம் அல்ல, நம்மை கரம் பிடித்து நடத்துகிறதற்கு ஒருவர் உலகத்தின் சகல நாட்களும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணிட தேவன் கரம் பிடித்தார். வாழ்க்கையில் எத்தனையோ கட்டங்கள் இருளான பகுதியில் என் வாழ்க்கையில் வந்த போதும் கடந்த ஆண்டை போல இல்லை. ஆனா ஒன்று மாத்திரம் எனக்கு நன்றாய் தெரியும், என்னுடைய நம்பிக்கை மனிதர் மேல அல்லாமல் கர்த்தர் மேல மாத்திரம் வைப்பதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. ஒருவரே என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது வருவார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, ஊழியம் முடிஞ்சிருச்சு, என்னுடைய குடும்ப உறவு முடிஞ்சிருச்சு, தனிமையாயிருக்கிற ஒரு சூழ்நிலையில இதை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? நம்மை பேச்சுவதற்கு கூட ஒரு நபர் இல்லாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை தேற்றுகிறேன் மகளே, நான் உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறேன், உன்னை கடைசி பரியந்தம் நடத்துவதற்கு நான் போதுமானவராய் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணின தேவன் நமக்கு முன்பதாக இருக்கிறார். என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலோ நம்புவேன். சொல்லுவோமா உள்ளத்திலிருந்து, நம்புவேன். மனிதர்கள் நம்மளை அழைத்திருந்தா அவங்க தேவை முடிச்சது நம்மளை தூக்கி எறிஞ்சிருவாங்க. ஆனா நம்மை அழைத்தவர் பரம தகப்பன், பரம தகப்பன் பாதி வழியில விட்டுட்டு போகிறவர் அல்ல, நம்மளை அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்புவேன் இயேசு ஒருவரை, திராணிக்கு மேலாக ஒருபோதும் சோதிக்காத தேவன். திராணிக்கு மேலாக ஒருபோதும் சோதித்திடார். திராணிக்கு என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் என் இயேசு என்னை கைவிடார். என்ன வந்தாலும் என்னை கைவிடார். நம்புவே நம்புவே இயேசுவை, நான் நம்புவே இயேசுவை. உலகமே எதிர்த்தாலும், உலகமே எதிர்த்தாலும், நம்பினோர்கள் தூற்றினாலோ வெட்கத்திற்கு மேல்
மேல வெட்கத்தை அனுபவித்தது போல் இருக்கிறீங்களா? இதன் மத்தியில நம்மை அழைத்தவர் ஒருபோதும் நம்மை கைவிடாத தேவனாயிருக்கிறார். என்னை அழைத்தவரோ, என்னை அழைத்தவரோ ஒருபோதும் ஒருபோதும் என்னை மறவார். நம்மை மறவாத தேவன். அவர் நம்மை பிராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அனுமதிக்கிற தேவன் அல்ல. அதற்கேற்ற போக்கு வழியையும் நமக்கு ஆயத்தம் பண்ணுகிற ஒரு தேவனாயிருக்கிறார். ஒருபோதும் தெய்வம் நடத்தி செல்வார். அழைத்த தெய்வம் நடத்தி செல்வார். கண்ணின் மணி போல் பாதுகாக்கிறவர், மணி போல் காத்திடுவார். அழைத்த தெய்வம் நடத்தி செல்வார். இயேசுவின் நாமத்துல ஒரு விடுதலை இருக்கிற நாமோ, சுகம் கொடுக்கிற நாமோ, ஜெயம் தருகிற நாமோ, நம்மை உயர்த்துகிற நாமோ. சொல்லுவோமா? இயேசு நாமோ. We exalt you, Lord, my King. Your name is so wonderful, Lord. இயேசு என்கிற நாமத்திற்கு சுகம் உண்டு, விடுதலை உண்டு.
What a wonderful Your name is higher than any other name, no Father God. You are so wonderful. There is power in your name. There is no one like you, Father. We exalt your holy name. எல்லா நாமத்திற்கும் மேலான உம்முடைய நாமத்திற்காக நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. நன்மை செய்கிறதுனால நீங்க எங்களுக்கு நல்லவராக அல்ல, நீர் நல்லவராய் இருப்பதினால் நீர் எங்களுக்கு நன்மை செய்து இந்த ஆண்டை வழி நடத்த போகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்க உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறவர்களாக, சார்ந்திருக்கிறவர்களாக, நாங்கள் வெட்கப்பட்ட இடங்களில தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற ஆண்டாக, சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஆண்டாக, உம்முடைய தேவ ராஜ்யத்தை பிரதிபலிக்கிற ஆண்டாக நீர் எங்களோ ஒருவரை மாற்றி ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய துதிகளில, ஸ்தோத்திரங்களில, ஆராதனையில நீர் பிரியப்படுவீராக. சகல துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஆராதனை உமக்கென்று நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, சமர்ப்பிக்கிறோம் அப்பா. நீர் பிரியப்படுவீராக. ஆமென், 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 ஆமென். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவை பார்க்கிறவர்கள் இல்லை, இந்த ஆடியோவை லிசன் பண்ணுகிற யாராக இருந்தாலும் உங்களுக்கு கர்த்தர் இந்த ஆண்டு சொல்லுவது, நீங்கள் வெட்கப்பட்டு இருந்த தேசத்தில், வெட்கப்பட்டு இருந்த சூழ்நிலைகளில், ஆஃபீஸ்லையா இருக்கலாம், வீடுகள்லையா இருக்கலாம், குடும்பத்தின் நபர்கள் மத்தியில் இருக்கலாம், ஸ்கூல்லையா இருக்கலாம், காலேஜஸ்லையா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. போன ஆண்ட மாதிரி இல்லை, இந்த ஆண்டு உங்கள் நம்பிக்கையே உங்களை படைத்தவர் மேலே இருக்கிறதுனால உங்களை கரம் பிடித்து நடத்தி, என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வாக்கு பண்ணின தேவனுடைய வாக்கு தத்துவம் உங்களுக்கு நிறைவேறுவதாக என்று பிளஸ் பண்ணி உங்களை ஆசீர்வதிக்கிறோம். மே காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.